நம்ம மாப்பிள்ள மண்டபத்தை சுத்தி அடியாள் போட்டதும் இல்லாம காவியாவோட அப்பா அம்மாவையும் அடியாள மாத்திட்ட பத்தியா? நீ வேற லெவல் மாப்பிள்ள. மாமா, போலீஸுக்கு போனா மட்டும் நான் விட்டுருவேனா? என்ன செஞ்சாலும் காவியா கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன். டேய், தங்கி இருக்க ரூம் ஜன்னல்லாம் மூடி இருக்கான்னு பாத்துங்க. பின்னாடி கேட்ல ஆள் இருக்கான்னு பாருங்க. வெளியால் யார் வந்தாலும் யார் என்னன்னு விசாரிக்கணும். ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா அவ்வளவுதான். பாட்டி, நலங்க வைக்க நீங்க ஏன் வரல? அவன் கூட ஜோடியா ஒன்ன என்னால பார்க்க முடியலம்மா. அதுக்காக என்ன தனியா விட்டுருவீங்களா? நான் விடுவேனா? உனக்கு இந்த சாமியை கூப்பிட்டு இருக்கேன். இந்த சாமி மட்டும் வராம இருக்கட்டும். இனிமே சாமியே நினைச்சாலும் எதுவும் நடக்காது பாட்டி. அதை நீ சொல்லாதடி. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். ஐயோ வேணா பாட்டி, சொன்னா கேளு. இது எனக்கும் அந்த சாமிக்கு நடக்கிற போராட்டம். இந்த சாமியா நானும் பாத்துருவோம். விடு. ஏய் காவியா, 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 என்னடி இது? காவியா. மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? யோ, எங்கே அவன் பொண்ணு? இங்கதான் எங்கேயாவது இருப்பா மாப்பிள்ள. என்ன விளையாடுறீங்களா ரெண்டு பேரும்? உங்களை எதுக்கு கூப்பிட்டு பத்திரம் கொடுத்தேன்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? காவியா, யோ ஐயா, எங்க போன? எங்கயா காவியா? தெரியலங்க ஐயா, ஆனா மண்டபத்தை விட்டு யாரும் வெளியே போலையா? இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஐயா, பூஜாவும் காவியாவும் பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கு. எங்க? வெளிய கோவில்ல. பாட்டி உள்ள வா, அக்கா தான் அவளை கூப்பிடுறாள். நீங்க போங்கம்மா. இப்போதைக்கு நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இந்த பாலையாவது குடி பாட்டி. வேண்டாம்மா. எனக்காக குடி பாட்டி. குடி பாட்டி. பாட்டி, ஏன் இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஸ்பெஷலா ஏசி ரூம் போட சொல்லியிருக்கேன். பாப்பா கூட்டிட்டு வா. சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ் வாமா. சரிம்மா, இங்கே இரு. அம்மாக்கு சாமி பக்தி அதிகம், அதான். காவியா, நீ வா போலாம். நீங்களும் இருக்கக்கூடாது. வா. வா. பிச்சமுத்து. ஐயா, ஐயா, மாப்பிள்ள ஏண்டா காவியா வெளியில போனா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கல? ஆமாய்யா. என்ன பண்ணிட்டு இருந்த? தொலைச்சு போடுவன், தொலைச்ச. வா காவியா. யார் நீ? எங்க இருந்து வர? செக் பண்ண வந்தேன் சார். உன் ஐடி கார்டு காட்டு. ஐடி கார்டா? சீக்கிரம் எடு. அது என்ன ஐடி கார்டு காட்ட சொன்னா முடிக்கிற? பிச்சமுத்து ஐயா, இங்க வா. இவனை யார் உள்ள விட்டது? டேய் வாடா. போடா. வா. யார் என்னன்னு விசாரிப்போ. யாரும் எங்களை மீறி வரக்கூடாது. வா வா காவியா, வா வா போலாம். வா உட்கார். டா உட்கார். உட்கார் காவியா. வா உட்கார். பூஜா பாப்பா, நீ கொஞ்சம் வெளியேறு. அப்படியே அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. பூஜா, இங்க வந்து வெயிட் பண்ணு. நான் கூப்பிட்ட மட்டும் உள்ள வா. ஓகே? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன் மேல எவ்வளோ பாசம் இருந்தா அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னை பத்தி தெரியாம தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி எனக்கு தெரிஞ்சவர் தான். எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். சேச்சே, நீ இருக்கும்போது நான் ஏதாவது செய்வேனா? அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா நீ இங்க இருக்கணும். நீ இங்க இருந்தா நான் எல்லாருக்கும் நல்லவனா இருப்பேன். அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். சே 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 சே, அப்படிலாம் கெஞ்சாத காவியா. நல்லா இல்ல.
இந்த முறை உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலெல்லாம் நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நீ ஏதாவது அவங்க பேச்சை கேட்டு கல்யாணத்தை நிறுத்திடலான்னா அதெல்லாம் நிறுத்த முடியாது. கண்டிப்பா நடக்கும். என்ன, அங்க நீ இருக்க மாட்ட, உன் தங்கச்சி பூஜா இருப்பா. புரியல? உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி அவ கழுத்துல ஏறும். காவியா, நீ எங்கேயாவது போனா மட்டும்தான் நான் பூஜாவை பார்ப்பேன். மற்றபடி எனக்கு நீதான் காவியா வேணும். நாம 2 பேரும் தான் நல்லா இருக்க போறோம். ம்? பூஜாமா வா. மாமா, அத்தை, விக்கி எங்க? மாமா வா வா வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மாமா. கதவு மூடு, கதவு மூடு. காவியா இப்படி வா. வா உட்கார். பூஜா நீங்க வா. இங்க பாரு, அக்கா பக்கத்திலே இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது. சரியா? அத்தை நீங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க மாமா, இப்படி வாங்க. இப்படி உட்காருங்க, வாங்க உட்காருங்க மாமா. விக்கி, நீ போய் வாசல்ல போய் நில்லு. யாரும் வர பாத்து போ போ. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். போயிட்டியா? மூடு, கதவு மூடு. காவியா ஃபேன்ல ஏதாவது தொங்கிட்டேன்னா என்ன பண்றது? பிச்சமுத்து, ஐயா இங்க வா. ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு இந்த ஃபேனை உடனே கரெக்டா சொல்லு. சரிங்க போ, போ, சீக்கிரம், இம்மிடியா போ. சீக்கிரம். பாத்து இருங்க. பார்த்து வாங்க. கொடு. போ போ, வெளியே போ. போ போ போ. போ வெளியே போ. காவியா உட்காருப்பா. உட்காரு காவியா, உட்காரு. அத்தை உட்காருங்க. அத்தை, மாமா உட்காருங்க. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருமே நான் சொன்ன பொசிஷன்ல தான் இருக்கணும். யாரும் தூங்கக்கூடாது. காவியா தங்கம், நீ தூங்குமா, படுமா. ஐயோ, காலை இப்படி போடு. நீ தூங்கலன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியாது. தூங்கு தூங்கு, படுத்து. பூஜா இங்க வா, இங்க வா. வா, அக்கா பக்கத்துல உட்காந்துக்கோ. வா உட்கார், பாத்துக்கோ. ஓகே, பாத்துக்கங்க. நான் இதை வந்துடுறேன். இப்ப என்னடி செய்யறது? லேட் ஆயிட்டே இருக்கு. காவியா மண்டபத்துல என்ன பண்றாளோ? இருடி, தீபக் வரேன்னு சொல்லிருக்காருல, பாப்போம். குட்டிப்புலி. குரு வந்துடுறேன்னு சொன்னாரு, இன்னுமா வரல? இன்னும் வரல. இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் ஃபேமஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். குரு கூட்டிட்டு வர சொன்னாரு. பிரதர், இங்க போயிட்டு கேமராவை மைக்கை செட் பண்ணுங்க. ஓகே. குரு, என்னாச்சு ராணி? கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா தீபக், நாங்க என்ன சொன்னாலும் கண்டுக்கவே இல்ல. சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு பெரிய இடத்துல சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கேன். அவங்களும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. குட்டி புலி அவங்கள கூப்பிட்டு வரேன். நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு நடக்க போகிற காவியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சோஷியல் மீடியாவில் ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சஸை நான் கூப்பிட்டுருக்கேன். அவங்கக்கிட்ட நடந்ததெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை அவங்க மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய ஷேர் ஆனால் பெரிய லெவலில் ரீச் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். ரிஜெக்ட் பண்ண நம்ம கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன பயப்படுறீங்களா? வீட்டில் ஏதாவது பெர்மிஷன் கேட்கணுமா? இல்ல தீபக், எங்களுக்கு யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நாங்க பேட்டி தரோம்.